Hi. இன்னைக்கு வந்து நம்ம எடுத்திருக்க டாபிக் வந்து composition levy. Section 10 of the CGST Act talks about the composition levy. ஸோ மற்ற ரெகுலர் டேக்ஸ்பேயர்ஸ்க்கும் composition levyக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the compliance procedure வந்து வந்து compliance இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா டேக்ஸ்பேயர்ஸ் மந்த்லி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து காம்போசிஷன் ரிட்டர்னில் கிடையாது. இந்த காம்போசிஷன் ரிட்டர்னில் இந்த காம்போசிஷன் ஸ்கீமில் நான் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டாக்ஸ்பேயர்ஸ் டர்ன் ஓவர் டியூரிங் தி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் ஷுட் பி பிலோ 1 crore and 50 lakh rupee. இந்த டர்ன் ஓவர் லிமிட்டு கீழே உள்ளவங்க மட்டும்தான் they can enter into the composition levy. ஸோ இவங்க வந்து மந்த்லி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அண்ட் மந்த்லி பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் இட் தே ஹாவ் டு பே டாக்ஸஸ் ஆன் அ குவார்ட்டர்லி பேசிஸ். ஸோ இவங்க ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GST CMP 08. ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் நோட்டிஃபைட் ஃபார்ம் விச் வி ஆர் ஃபைலிங் ஃபார் காம்போசிட் டீலர்ஸ். இந்த காம்போசிட் டீலர்ஸோட டர்ன் ஓவர் க்ரைட்டீரியா நம்ம பார்த்துட்டோம். இட் ஷுட் பி பிலோ 1 crore and 50 lakh rupee. இதை தவிர வி ஆல்சோ ஹாவ் சம் மோர் கண்டிஷன்ஸ் ஆர் ப்ரொவிஷன் விச் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் to avail the composition eligibility criteria. ஸோ என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு the composition dealer, taxpayer should not have made any interstate supply of goods or services. So other than the state, நான் எந்த ஸ்டேட்டில் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேனோ அந்த ஸ்டேட்டை தவிர வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் என்னுடைய சப்ளைஸ் அவுட்வர்ட் சப்ளைஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஐம் லூசிங் மை eligible criteria to enter into composition. Next வந்து the e-commerce operators who are operating all over India. ஸோ ஜென்ரலி அவங்களோட சர்வீசஸும் பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் ஆஃப் குட்ஸும் சரி சர்வீசஸும் சரி இட் வில் நாட் பி கன்ஃபைன் டு ஒன் பர்டிகுலர் ஸ்டேட். இது வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுனால தே ஆல்சோ லூஸ் தேர் எலிஜிபிள் க்ரைட்டீரியா. The person should not be a manufacturer of certain products அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கமாடிட்டிஸ் இந்த ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they should not manufacture ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபாக்கோ. இது மூணும் இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபினான்ஸ் பில் அமெண்ட்மெண்ட் 2020 அமெண்ட்மெண்ட் ஆனதில் ஒன் மோர் கமாடிட்டி ஹாஸ் பீன் ஆடட், தட் இஸ் தி ஏரியேட்டட் வாட்டர்ஸ். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபாக்கோ அண்ட் ஏரியேட்டட் வாட்டர்ஸ் இந்த 4 ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு காம்போசிஷன் க்ரைட்டீரியா எலிஜிபிலிட்டி கிடையாது. ஆக்சுவலி இந்த ஆக்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஃபஸ்ட்டு 3 கேட்டகரி தான் இருந்தது காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது அதர் தேன் தீஸ் 4 ப்ராடக்ட்ஸ், மேனுஃபேக்சரர், ட்ரேடர்ஸ் செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சப்ளையிங் ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீசஸ் அவங்க, அதாவது ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் who falls under the service category who also have the eligibility to enter into composition. இந்த ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரர் அதர் தேன் தி 4 items, ட்ரேடர் ஆஃப் எனி குட்ஸு, சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் தி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே என்ட்ரு ஆகிற எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. பட் தெர் வாஸ் அன் அமெண்ட்மெண்ட் இன் தி ஃபினான்ஸ் பில் 2019 ஒரு அந்த சர்வீசஸே கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா he can be a trader of goods and also he can supply சர்வீசஸும் சப்ளை பண்ணலாம். பட் அதில் ஒரு ப்ரொபோர்ஷனேட்டை மட்டும் தான் பண்ண முடியும். என்ன அப்படின்னா என்னுடைய டோட்டல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் மேட் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயரில் என்னுடைய சர்வீஸ் போர்ஷன், அதாவது சப்ளை ஆஃப் சர்வீசஸ், சப்ளை ஆஃப் குட்ஸு நான் பைஃபர்கேட் பண்ணணும். அதில் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அந்த போர்ஷன் வந்து that should not exceed more than 10% of the aggregate turnover made during the financial year. ஸோ அப்போ வந்து 90% குட்ஸும் 10% சர்வீசஸும் நான் பண்ணிக்கலாம். சப்ளை ஆஃப் குட்ஸ் கேன் பி 90, சப்ளை ஆஃப் சர்வீசஸ் கேன் பி 10. பட் ஒருவேளை இந்த 10 தாண்டிச்சு அப்படின்னா தேர் ஐம் லூசிங் மை எலிஜிபிலிட்டி டு கண்டினியூ இன் தி காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ இது வந்து ஸ்லைட்லி மாடிஃபைடு ப்ரொவிஷன் மேட் இன் தி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இதில் ஒன் மோர் க்ரைட்டீரியா ஃபார் காம்போசிஷன் ஹஸ் ஆல்சோ பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஃபினான்ஸ் பில். ஸோ அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா a person who is supplying goods and also services, ரெண்டுமே கிளப்டாக, எந்த ப்ரொபோர்ஷனேட்டும் கிடையாது. குட்ஸும் பண்ணுறாரு, சர்வீசஸும் பண்ணுறாரு. இட் கேன் பி இன் எனி ப்ரொபோர்ஷன். பட் அவருடைய டர்ன் ஓவர் இட் ஷுட் பி பிலோ 50 lakh rupee டியூரிங் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். 50 lakh ரூபீக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஐ ஸ்டில் ஹாவ் தி எலிஜிபிலிட்டி டு என்டர் இன்டு காம்போசிஷன் ஸ்கீம். பட் மற்றவங்களுக்கும் மற்ற காம்போசிஷன் ஸ்கீமுக்கும் இந்த காம்போசிஷன் டீலருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரேட் ஆஃப் டாக்ஸஸ்.
இந்த 50 lakh rupee turnover கீழே supplying both goods and services இவங்களுக்கு composition rate அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 6%, that is 3% CGST, 3% SGST. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, மேனுஃபேக்சரர், ட்ரேடர் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு என்ன ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, both for manufacturer and trader it is 1%, that is 0.5% CGST, 0.5% SGST. The hotel industry க்கு மட்டும் 5%, 2.5 CGST, 2.5 SGST. So this is the rate structure for the composition. So we have 1%, 5% and also 6% இருக்கு. And also one more category, என்னுடைய suppliesல services கூட இருக்கலாம், but that proportionate should not exceed more than 10% of the aggregate turnover. So இதுதான் வந்து classification of the composition dealers. Eligibility conditions, outward supply, interstate outward supplies பண்ணக்கூடாது, e-commerce operators பண்ண முடியாது, and இந்த manufacturers of ice cream, pan masala, tobacco and aerated waters பண்ணுறவங்க composition scheme குள்ளார வர முடியாது. ஸோ இது வந்து eligibility conditions. ஸோ இவங்களோட levy எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அதர் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து தே கேன் அவைல் தி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஃபார் வாட் எவர் தே ஆர் பர்ச்சேசிங். என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அதை அப்படியே இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் போட்டு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் திஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் தி கம்போசிட் டீலர்ஸ், பிகாஸ் வாட் எவர் பர்ச்சேசஸ் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் டீலர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, தேர் யூ வில் பி பேயிங் ஹிம் தி இன்புட் டேக்ஸ். அவருக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தான் செய்வீங்க, ஹி வில் கலெக்ட் யூ வித் அவுட்புட் டேக்ஸ். பட் ஸ்டில் நீங்கள் பே பண்ண ஜிஎஸ்டியை வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக எடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து தேர் இஸ் அ லேப்ஸ் ஃபார் தி கம்போசிஷன் டீலர். இன்னொன்று, நீங்கள் when you are making an outward supply, மற்ற அதர் டேக்ஸ் பேஸ் வந்து they would be collecting tax. நார்மலாக டேக்ஸ் இன்வாய்ஸில் they would be collecting tax from their buyers, பட் காம்போசிஷன் டீலர்ஸ் டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அவங்களோட பில்லில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்லி த வேல்யூ ஆஃப் தி taxable supply, அது வேல்யூ என்னவோ அது மட்டும்தான் இருக்கும். அப்போ எப்படி நான் டேக்ஸஸ் அரைவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேக்ஸ் பேயர்ஸ் வந்து தே ஹாவ் தி ஆப்ஷன், காம்போசிட் டீலர்ஸ்க்கு வந்து குவார்ட்டர்லி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான். இந்த குவார்ட்டர், அதாவது 3 month த டோட்டல் ஆஃப் தி டர்ன் ஓவர் ஷுட் பி சம்ட் அப். 3 மாதத்துக்கும் நான் என்ன டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் டோட்டல் அரைவ் பண்ணிவிட்டு, அந்த டோட்டலை ஆன் டாப் ஆஃப் இட் ஐ நீட் டு லெவி இதர் 1% or 5% or 6%. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரைட்டீரியா. ஸோ நான் வந்து ஒன் சைடில் நான் இன்புட் டேக்ஸ் பே பண்ணியிருப்பேன், பட் கிரெடிட் அவைல் பண்ண முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் சப்ளைஸ் பண்ணியிருப்பேன், ஐ ஷுட் நாட் கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் மை பையர்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் இட் 3 மாதம் டோட்டல் பண்ணி ஆன் அக்ரிகேட் டர்ன் ஓவரில் த பர்சன்டேஜ் ஷுட் பி அப்ளைட் and the taxes should be paid on GST CMP 08. This is the composite return which we are filing currently. For example, எனக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எனக்கு வந்து 4 branches இருக்குது. ஐ ஹாவ் 1 in தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அண்ட் கர்நாடகா. 4 ஸ்டேட்டில் 4 branches இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரான்ச்சுக்கு மட்டும் ஐ வாண்ட் டு apply for composition. மற்ற 3 branchஸும் ஐ வாண்ட் டு கோ அண்டர் த ரெகுலர் டேக்ஸ் பே ஸ்கீம். அப்படி பண்ணலாமா அப்படின்னா, நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அந்த லிமிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 crore and 50 lakh rupee லிமிட் அப்படிங்கிறது இட் ஷுட் பி calculated only on a pan India basis, not with respect to a particular state or a branch வைஸ் அப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா என்னுடைய டோட்டல் எடுத்துக்கிட்டால் அது இஃப் இட் இஸ் பிலோ 1.5 அப்படின்னா மட்டும்தான் ஐ கேன் என்டர் இன்டு காம்போசிஷன். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் காம்போசிஷன், மற்ற 3 ஸ்டேட்டுக்கு வந்து நார்மல் ரெகுலர் ஸ்ட்ரீமில் வந்து என்னால் அப்ளை பண்ண முடியாது. பண்ணால் 4 ஸ்டேட்டுக்குமே இட் ஷுட் பி ஈக்குவலி அண்டர் காம்போசிஷன். அண்ட் அந்த 4 ஸ்டேட்டில் பண்ணும்போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட் ஒரு பர்டிகுலர் சப்ளை ஃப்ரம் ஒன் ஸ்டேட் ஷுட் நாட் பி பாஸ்ட் ஆன் டு த அதர் ஸ்டேட். தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, பீங் இட் இஸ் அ ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர், பட் ஸ்டில் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இது சப்ளை தான். ஸோ அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா திஸ் வில் பி கவுண்டட் ஆஸ் அ அவுட்வர்ட் சப்ளை, அவுட்வர்ட் இன்டர்ஸ்டேட் சப்ளை. அப்போ எனக்கு இந்த இடத்துல காம்போசிஷன் எலிஜிபிலிட்டி லூஸ் ஆகும். ஸோ அதனால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். 4 ஸ்டேட்லேயும் காம்போசிஷன் அப்படின்னா எஸ் ஓகே, 4 ஸ்டேட்லேயும் காம்போசிஷன் ஓகே. ஒரு ஸ்டேட்டுக்கு காம்போசிஷன், மற்ற 3 ஸ்டேட்டில் ரெகுலர் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இந்த ஸ்விட்ச் ஓவர், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே காம்போசிட் டீலர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு டேக்ஸ் பேயர்ஸ்க்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே வி கேன் அவைல் தி காம்போசிஷன் ஆப்ஷன். அப்படி இல்லை, கொஞ்ச நாள் வந்து அவர் ரெகுலரில் இருந்தார், சம்டைம்ஸ் ஹி குட் ஹவ் தாட் நம்ம காம்போசிஷன்லேயே போயிடலாம், இது வந்து திஸ் இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு நினச்சா
he can switch over to composition. அப்படி நினைக்கும் போதெல்லாம் switch over பண்ண முடியுமா அப்படின்னா no, it cannot be done. எப்போ வந்து composition ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா it is only during the end of the financial year or before the beginning of the next financial year. அப்போ வந்து this ultimately falls on March month. அப்போ 31st மார்ச்க்குள்ளார ஒரு டீலருக்கு வந்து நான் ரெகுலரில் இருக்கார் பிப்ரவரி வரைக்கும், மார்ச்சில் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே லெட் him go for composition அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, if I decide அப்படின்னா மார்ச் மந்த் பிஃபோர் 31st மார்ச் I should apply in the ஆன்லைன் போர்ட்டல். ஸோ அவருக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார் காம்போசிஷன் லெவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு we have to select the option and இந்த பண்ணுறது வந்து இந்த கட் ஆஃப் டேட் வந்து it should be before 31st March unless extended by the portal because of any other technical issues இருந்ததுன்னா they may extend, because இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்லலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் இந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது 1920 பொறுத்த வரைக்கும் till now the date is notified as 31st March. Maybe in the corona issues nala we may get an extension for that too. Otherwise the date is cut off date is 31st March. In the date kulara na select pannada April onwards வந்து என்னால composition return la file பண்ண முடியும். ஓகே, இது வந்து ரெகுலர் டு காம்போசிஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வாட் ஹேப்பன்ஸ் when a dealer wants to switch over from composition to regular? ஏன் அப்படின்னா on any date அவருடைய டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா it could have exceeded 1,50 lakh. இல்லை அப்படின்னா he wants to make some interstate outward supply, வெளியில் அதர் ஸ்டேட்டுக்கு நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ I just want to come out of this composition அப்படிங்கிற ஏதோ ஒரு ரீசன்னால he wants to come out அப்படின்னா that can be done on any date whenever the taxpayer decides. ஸோ அதுக்கு கட் ஆஃப் டேட் அப்படிலாம் கிடையாது. காம்போசிஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான் at the beginning of the financial year. காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து வெளியில் வர்றது வந்து it can be done at any time during the financial year. என்னைக்கு என்னோட டர்ன் ஓவர் எக்ஸீட் ஆகுதோ, என்னைக்கு வந்து I want to bill for other state interstate supply bill பண்ணணும் ஃபீல் பண்ணணும், at that time I can do. ஸோ இந்த ஸ்கீமில் பண்ணும்போது we have to go for few more compliances. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இது வரைக்கும் காம்போசிஷனில் இருந்த வரைக்கும் எந்த இன்புட் டேக்ஸ் ஹெட்ரும் அவைல் பண்ணியிருக்க மாட்டார். சின்ஸ் ஹீ இஸ் நாட் ஹேவிங் தட் எலிஜிபிலிட்டி. என்னோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் பொறுத்த வரைக்கும் த பேலன்ஸ் would be 0 as on the date I am entering into regular scheme. அப்போது பட் ஸ்டில் என்னோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட என்டிட்டி ஃபேக்ட்ரியில் குட்ஸ் வந்து நிறையா இட் குட் ஹவ் பின் லைங் ஆஸ் அ ஃபினிஷ்டு ஸ்டாக், நிறைய ஸ்டாக் இருக்கும். அப்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நான் வந்து ஆஸ் அ ரெகுலர் டீலராக தான் நான் விற்க போகிறேன், பிகாஸ் டுடே ஐ எம் கம்மிங் அவுட் ஃப்ரம் தி காம்போசிஷன். ஸோ அப்படி நான் ரெகுலர் டீலராக விற்கும்போது அல்டிமேட்லி ஐ குட் ஹவ் லாஸ்ட் a huge amount of input tax credit. ஏன்னா அதெல்லாம் ஸ்டாக்கில் வந்துருச்சு, பட் இன்றைக்கி டேட்டில் என்னோடய எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் 0 பேலன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் உள்ள இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணும்போது அகெயின்ஸ்ட் தட் அவுட்புட் டேக்ஸ் ஐ கேன் அட்ஜஸ்ட் திஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இல்லையா. ஸோ அப்போது how do I bring these ITC lying on stock into my credit ledger? ஸோ அதுக்கு வந்து we have a separate form. நீங்கள் எப்போ காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து வெளியில் வரீங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்லேயே வந்து இந்த ஃபார்மையும் நம்ம சைமல்டேனியஸாக ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். தட் இஸ் த ஃபார்ம் இஸ் GST ITC 03. ஸோ இந்த ஃபார்மில் நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா த குவான்டிட்டி அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் லைங் ஆன் மை ஹேண்ட், அந்த வேல்யூ ப்ளஸ் அதோட taxes which I have paid on those stocks, CGST இருக்கட்டும் SGST இருக்கட்டும், whatever I have paid. ஸோ இந்த வேல்யூ ரெண்டையும் நான் அந்த ஃபார்மில் மென்ஷன் பண்ணி டிக்ளேர் பண்ணி ஆஃப்டர் ஃபைலிங், இமீடியட்லி ஆஃப்டர் ஃபைலிங் the amount would be credited to the taxpayers electronic credit ledger. And இந்த GST ITC 03 ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து we have been left with 30 days from the date of switch over to regular from composition. ஸோ வித்தின் 30 டேஸ்க்குள்ளார இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடிசி வந்து விதவுட் எனி வேஸ்டேஜ் நம்மளுடைய கிரெடிட் லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அண்ட் தேர் ஆன் அங்கேருந்து வந்து வி கேன் யூட்டிலைஸ் இட் டு மேக் பேமெண்ட் அகெயின்ஸ்ட் அவர் அவுட்வர்ட் சப்ளைஸ். ஓகே, தி இன்வாய்ஸிங் ஃபார் தி கம்போசிஷன் டீலர். மற்ற எல்லா ரெகுலர் டேக்ஸ் பேயர்ஸும் அவங்களுடைய இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஷுட் பி கால்ட் அஸ் அ டேக்ஸ் இன்வாய்ஸ். But since because இவங்க வந்து they don't collect any taxes from their buyers, அப்போ இவங்க tax invoice issue பண்ண முடியாது இல்லையா. So for that we have the term called as bill of supply, which we call it as BOS shortly. So for bill of supply instead of tax invoice they have to issue a BOS, bill of supply. Since இந்த bill of supplyல பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னதான் only the value will be mentioned. இந்த இடத்துல taxes